நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் பழைய ஏற்பாட்டில் 325வது பக்கம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும். ஒரு மனிதனுடைய ஜெபம், ஒரு மனிதனுடைய இறுதி நாட்களிலே ஜெபிக்கிறான். நேற்று இரவிலிருந்து கர்த்தர் என்னோடு பேசினார். ஜனவரி 1 காலையில் ஒரு வாக்குத்தத்தம், மாலையில் ஒரு வாக்குத்தத்தம். என் ஜனங்கள் களி கூர்ந்தார்கள். நாட்கள் சென்றது, நவம்பர் வந்தது. இப்போ நாம் ஜெபிக்கிற ஜெபம் என்ன? இந்த சிம்சோன் யார்? இந்த சிம்சோன் என்கிற பெயருக்கு அர்த்தம் சூரியனை போற்றவன். அவன் பெயர் என்ன? சூரியனை போன்றவன். ஒன்று, சூரியன் நடுப்பகல் நிற்கும் பொழுது ஒருவரும் அதை பார்க்க முடியாது. சிம்சோன் அவ்வளவு வல்லமை உள்ளவன். 2, சூரியனை எதிர்த்து யாரும் போக முடியாது. நம்ம விஞ்ஞானிகள் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிறைய வீரர்கள் இருக்கிறார்கள், செத்த பாம்பு அடிப்பாங்க. அடிச்சு போட்ட பாம்பை பார்த்தீங்கன்னா எட்ரா குச்சா அட்ரா. நம்ம விஞ்ஞானிகள் செத்த பாம்பை நல்லா அடிக்கிறாங்க. நாங்கள் சந்திரனுக்கு ராக்கெட் விடுவோம். ஏன் கொஞ்சம் விட்டு பாரு, சூரியனுக்கு முடியுமா? சிம்சோன் சூரியனை போன்றவன். பேரு வெத்த பேரு இக்கட வட்டிலேது. பேரு பெருசா, ஆனா உள்ள ஒன்னும் இல்லை. யார சொல்றேன்னா நம்மளைத்தான் சொல்றேன். உன் பேருக்கு இருக்கிற அர்த்தத்தை பாரு. சமீபத்திலே நான் கர்நாடகா மாநிலம் ஷிமோகாவுக்கு போனேன். ஒரு சகோதரி அழுகையோடு வந்தாள். எனக்கு நேரம் இல்லைம்மா, அடுத்து ஒரு வீடு டெடிகேஷனுக்கு போகணும். 12:30 மணிக்கு பத்திரிக்கை அடிச்சிருக்கிறாங்க, மணி இங்கேயே 2 மணி ஆயிடுச்சு, நான் போகணும்னு. அவள் என் கையில் ஒரு ஜெப விண்ணப்பத்தை கொடுத்தார். கன்னடால எழுதியிருக்கு, எனக்கு கன்னடம் தெரியாது. ஆகவே எல்லாம் முடித்து என் அறைக்கு வந்து கன்னடம் தெரிந்த ஒரு தம்பிட்டு அந்த லெட்டரை கொடுத்தேன். இதை படிச்சு சொல்லு தம்பி. அழுதுட்டான். அவன் எடுத்தான், அப்படி திறந்தான். இயேசு ராஜா ஜெயில இருக்கிறார். எனக்கு பக்குன, ஏய் என்ன சொல்றேனே அண்ணே, அப்படிதான் எழுதியிருக்குனே. இயேசு ராஜா எங்க இருக்கிறாரா? ஜெயில. என்னன்னா அந்த அம்மா மகன் பேரு இயேசு ராஜா, ஜெயில இருக்கிறான். அவன் சீக்கிரம் வெளியே வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, வெளியே வரும்போது அவன் திருந்தி வரணும். அந்த இயேசு ராஜா பரிசுத்தம். இந்த இயேசு ராஜா நம்மளை விட மோசமானவன் ஜெயில இருக்கிறான். பேரு சமாதானம், ஆனா இல்ல. பேரு ஆசீர்வாதம்,
சாப்பாட்டுக்கு வழி இல்லை. எனக்கு பேரு என்ன சின்ன வயதுல ராஜேந்திரன் யாரும் கூப்பிட மாட்டாங்க, ராஜாம்பாங்க. கையில கூஜா கூட கிடையாது. இந்த ராஜாவுக்கு கூஜா கூட கிடையாது. அவன் சூரியனை போன்றவன். அவன் வாழ்க்கையை நான் சீக்கிரமாய் கொஞ்சம் சொல்லி வருகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நான் செய்தி கொடுக்கும் பொழுது திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், வீட்டில் போய் வாசியுங்கள். கீழ்ப்படியாத உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் கடந்த வாரம் சொன்னேன், கூடார பண்டிகைக்கு வந்தவர்களுக்கு நன்றி. அறிவிப்பு கேட்டோம், வராத கனவான்களுக்கு உங்க காலை தொட்டு நன்றி. அவ்வளவு கனப்படுத்துகிறேன். வேதத்தை வாசியுங்கள். வேதத்தை 13ஆம் அதிகாரத்திலே யாக்கோபின் வம்சத்தில் வந்த தான் வம்சம், 13ஆம் அதிகாரத்தில் தான் வம்சத்தில் இருந்த மனோவா என்கிறவனுக்கு நீண்ட வருடம் பிள்ளை இல்லை. அவன் மனைவி மலடியாயிருந்தாள். மலடியாயிருந்தவளுக்கு ஒரு நாள் வயல்வெளியில் தேவதூதன் தரிசனமானான். இன்னைக்கு காலையில சொல்லுகிறேன், ஐயா எனக்கு குறை இருக்கிறது, எனக்கு ஐஸ்வர்யம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு சொத்து இல்லை, எனக்கு ஒரு ஜான் நிலம் இல்லை, எனக்கு கடன் இருக்கிறது, என் வாழ்க்கையில மேன்மை இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு காலையில சொல்லுவேன், மலடியாயிருந்தவளை தேவதூதன் தேடி வந்தது உண்மையானால் உன்னையும் சந்திக்க பரலோகத்தின் தேவன் வருவார். உங்கள் இருதயம் சோர்ந்து போகக்கூடாது. தோன்றி சொல்லுகிறாள், இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டாக. யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. காரணம் என்ன? அந்த 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த தேசத்தை கைவிட்டார். 40 ஆண்டுகள் சத்துருக்கள் கையில் இருக்கிறார்கள். பெலிஸ்தியர் ஒடுக்குகிறார்கள். தேவதூதன் சொல்லுகிறான், உன் வயிற்றில் ஒரு பிள்ளை பிறப்பான், அவன் பெலிஸ்தியர் கையில் இருந்து இஸ்ரவேலரை ரட்சிப்பான். சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியம். இன்னைக்கு ஒரு ரெவலேஷன் எனக்கு கிடைச்சிச்சு. ரெவலேஷன், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் சொல்லும் போது அந்த தூதன் சொல்லுகிறான், அவன் நசரேயனாயிருப்பான். எப்படி இருப்பான்? சத்தம். அதனால இந்த நாள் முதற்கொண்டு அதை பெற்றுக்கொள்ள போகிற தாயாகிய நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாது, திராட்சை செடியில இருக்கிற எதையும் தொடக்கூடாது. அம்மா, கற்பம் சுமந்தவர்களே, உன் பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது என்ன பண்ணன்னு கொஞ்சம் யோசி. நான் வைன சொல்லல, நான் அடிக்கடி சொல்லுகிறேன், குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது கையில வேதத்தை வச்சா உன் பிள்ளை வேதத்தை தூக்கும். நீ செல்போனை வச்ச உன் பிள்ளை செல்போனை தூக்கும். தூதன் சொல்லுகிறான், உன் உணவிலிருந்து தொப்புள் குடிக்கு போகிறதுல கூட நசரேய விரதம் இருக்கிற பிள்ளைக்குள்ள எந்த விஷமும் போகக்கூடாது. அப்படியா? இந்த சிம்சோன் யார்? பிறப்பதற்கு முன்னமே தெரிந்து கொள்ளப்பட்டவன். இப்போ ஒன்ன கை நீட்டி சொல்லுவேன், சிம்சோன் கற்பத்தில் உருவாவதற்கு முன்னமே தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீயும் நானும் உலக தோற்றத்திற்கு முன்னமே கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம். என் கூட விசுவாசிக்கிறவங்க நல்ல கைய தட்டியோ கைய உயர்த்தியோ சத்தமா ஒரு அல்லேலூயா. சிம்சோன் நசரேய
விரதம் பெற்றவன். 2 நியாயாதிபதிகள் 13:25 பாருங்கள். 13ஆம் அதிகாரம் இந்த கடைசி வசனம். ஆவியானவர் அவனை ஏவத் துவக்கினார். நேரமில்லை, ஆகவே நான் ஷார்ட்டா சொல்லுகிறேன். 2 அவன் தேவ ஆவியினால் நிரம்பி இருந்தவன். இப்ப வர்றேன். 1 கர்த்தர் உன்னை உலக தோற்றத்திற்கு முன்னமே தெரிந்து கொண்டார். நீ விசுவாசிக்கிற இல்லையோ, நான் சொல்லுவேன், உலக தோற்றத்திற்கு முன்னமே இந்த ஊர்ல என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். விசுவாசம் இருந்தா உன் கை வரும், இல்லாட்டி கை வராது. நீயும் நானும் சிம்சோனை போல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 2 தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். தேவ ஆவியினால் சத்தமா சத்தமா எத்தனை பேர் நிரப்பப்பட்டீங்களோ தெரியாது. நிறைய பேருக்கு அந்த அபிஷேகம் இல்லை. சீக்கிரம் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவன் மட்டுமல்ல, தேவ ஆவியினால் நடத்தப்பட்டவன். 3 வேதம் சொல்லுகிறது, 15ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனமும் 15ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், இந்த 2 வசனமும் சொல்லுகிறது, அவன் எத்தனை வருஷம் நியாயம் விசாரித்தானா? 20 வருஷம். அப்படின்னா அந்த தேசத்தில் அவன் யார் தெரியுமா? ராஜா. இவ்வளவு மேன்மை உள்ளவன், இவ்வளவு மேன்மை உள்ளவன். இப்போ இவன் வருஷ கடைசியில ஆண்டவற்றை என்ன ஜோமண்டா? என்னை பலப்படுத்து. இவன் பலவீனனா? இவன் பலவீனனா? இவனை குறித்து சொல்லப்படுகிற காரியம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது. 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சிங்கத்தை பார்த்தானா? 2 கிழிச்செறிஞ்சான். பலவான். எந்த அளவுக்கு? சிங்கத்தை கிழிக்கிற அளவுக்கு பலவான். நம்ம எப்படி பலவான்? இப்ப மேல இருந்து ஒரு பள்ளி விழுகட்டுமே, பயப்படாதீங்க, இங்க பள்ளி இல்லை. ஏன்னா அதுக்குன்னு ரொம்ப கேட்டுதான் செஞ்சேன். எல்இடி பல்பு ஃபுல்லா மாட்டினீங்கன்னா பள்ளி வராது. நாங்க வரல, அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். நீங்கள் பராக்கிரமசாலிகள். இன்னும் எல்லாரும் பெண்களை விட இந்த கூட்டம் தான் பார்க்குது இருக்குதான்னு. தேனியில் இந்த கூட்டம் நிறைய இருக்கோ. வெளியில புலி, உள்ள எலி. சார், சிங்கத்தை 2ஆய் கிழித்தவன் ஒரு சூழ்நிலையில விடுகதை போடுகிறான். இந்த வீரன் யாற்ற தோத்துருவான்னா பொம்பளிட்ட தோத்துருவான். பெண்கள்கிட்ட தோத்து, பெண் பார்க்க போன பெண்ணிட்ட விடுகதைய விட அவ ஊருக்கே சொல்லி தோற்று போனான். இப்ப 30 வாலிபர்களுக்கு என்ன கொடுக்கணும்? வேஷ்டியும் சட்டையும் கொடுக்கணும். இவன் பாக்கெட்ல பணம் இல்லை. இந்த வர்றேன்ட்டு போனவன் ஊருக்குள்ள போய் 30 வாலிபனை கொண்டு அவன் ட்ரெஸ்ஸை உருவி கொண்டு கொடுத்துட்டான். எதுக்கும் துணிந்தவன். 3 பச்சையான ஒரு கழுதை தாடை எலும்பில 1000 பேத்த கொண்டவன். ஒரு எலும்பு வச்சு எத்தனை பேரை? இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி இப்ப உயிர் போது என்ன ஜோமன்னா? என்னை பலப்படுத்து. இப்ப வந்துட்டேன். இந்த சிம்சோன் நீதான். உண்மைதானே? வருஷம் துவங்கினப்போ இருந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லைல, ரட்சிப்பு பெற்றப்ப இருந்த சந்தோஷம் இல்லைல,
உற்சாகத்தின் ஆவி இல்ல, பலத்தின் ஆவி இல்ல, சோர்ந்து போய் இப்ப என்ன கேட்கிற ஆண்டவரே, மறுபடியும் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, மறுபடியும் என்னை பலப்படுத்தும். இப்ப நான் கேட்க போகிறேன், யாருக்காகவும் வெட்கப்படாத உன் இருதயத்துல கர்த்தர் பேசினா கையை உயர்த்தி, ஆண்டவரே நானும் அப்படித்தான் நிற்கிறேன், என் பலத்தை இழந்தேன், என் கௌரவத்தை இழந்தேன், என் மேன்மையை இழந்தேன், எனக்கு இருந்த எல்லா காரியத்தையும் இழந்து இப்போ பைத்தியக்காரனா, பைத்தியக்காரியா. இப்ப சொல்லுவேன், இன்னைக்கு என் கூட சேர்ந்து கேட்டா, இதுவரைக்கும் உன்னை நசுக்கின பிசாச ஒரே தீர்வையாய் அளிக்கும் அளவுக்கு இன்று கர்த்தர் உன்னை பலப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், நீ இழந்ததை காட்டிலும் அதிகமாய் கொடுத்து. விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறியா? இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இதுவரைக்கும் என்னை சாக பண்ணின வல்லமைகளை ஏறி மிதித்து எழும்ப போகிறேன். அவன் கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருந்த நாட்களில் கொன்றவர்களை காட்டிலும் சாகும் பொழுது கொன்றவர்கள் அநேகர். இந்த 10 மாசம் செய்ய முடியாதத ஆவிக்குரிய யுத்தத்தை இன்னைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசித்த கை வரணும், வாய் திறக்கணும், சத்தம் வரணும். இது அமைதியா இருக்க செத்த சபை அல்ல, இது ஜீவனுள்ள சபை. ஆனா இப்போ சுருக்கமா, ஏன் கற்பத்தில் உருவாவதற்கு முன்னமே முன்குறிக்கப்பட்டவன், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவன், ராஜாவாய் உயர்த்தப்பட்டவன். ஏன் எதிரியின் முன்பு விழுந்து கிடக்கிறான்? இப்போ ஒரு ஆவிக்குரிய தகப்பனா சில ரகசியங்களை வேதத்திலிருந்து எடுக்க போகிறேன். நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு ஆசீர்வாதம். உனக்கு நம்பர் 1, இவன் யாருன்னா நசரேய விரதம். இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பிமார்கள், நீங்க யாராயிருந்தாலும் கண்டிப்பேன், நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன்னா தாடி வை, நீ நசரேயன். ஏமாத்தக்கூடாது, வசனத்தை கடிந்து சொல்லு. என பல முறை அன்பை கூட்டு சொன்னேன், கேட்கல. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். வசனம் சொல்லுது, உன் தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை சவரம் பண்ண. இயேசு தாடி வச்சாரு, இயேசு கல்யாணம் முடிக்கல, நசரேயன். சிம்சோன் தாடி வச்சான், சிம்சோன் நசரேயன். ஆகவே இப்போ இவன் நசரேயன். இவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? இவன் மேல் சவரன் கத்தி படக்கூடாது, தலையிலும் படக்கூடாது, முகத்திலும் படக்கூடாது. 2, ஸ்திரியை தொடவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, நீங்க தான் பிரசங்கம் பண்ண. இன்னைக்கு ஸ்திரிய தொடக்கூடாது. இந்த விரதம் உள்ளவன் 14ஆம் அதிகாரத்துல அப்பாட்ட வந்து சொல்றான், நான் ஒரு பொண்ணு பார்த்திருக்கிறேன், அதை எனக்கு கட்டி வைங்க. அம்மா நினைச்சிருப்பாளே, உனக்காக ஆண்டவர் சொன்ன நாள்ல இருந்து நான் திராட்சரசமே குடிக்கலடா, தீட்டுப்படக்கூடாதுன்னு. இப்ப நீ என்ன வந்து கேட்கிற? பெண்ணு பாரு,
ஆனா நான் அதெல்லாம் இப்ப டீப்பா பேசுறது வாலிபர் கூட்டத்தில் பேச வேண்டிய சப்ஜெக்ட். ஆனா உங்களுக்கும் பேசணும். ஏன்னா அங்க தவறு விட்டதுனாலதான் இன்னைக்கு நீயும் கெட்டு உன் பிள்ளையும் கெட்டு போச்சு. அவன் தகப்பன் சொல்லுகிறான், வேண்டாம்பா, அப்படியே கட்டினாலும் பெலிஸ்தியர் வீட்டில் நமக்கு உறவு வேண்டாம், உனக்கு யூதர்கள் ஒரு பெண்ணை கட்டி வைக்கிறேன். அவன் சொன்ன பதில் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவன் சொன்ன பதில், அவன் கேட்கிற, பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? கீழே வாங்க தம்பி, உன் குமாரர். அதுல அவன் சொல்லுகிறான் தன் தகப்பனை நோக்கி, அவள் ஏன் கண்ணுக்கு, எல்லாம் மாய் திறந்து சொல்லணும், அவள் என் கண்ணுக்கு சத்தமா. ஒருவேளை சாயந்தரம் வாலிபர் மீட்டிங்க்கு சேர்த்த இப்ப சப்ஜெக்ட் எடுக்கிறேன். தம்பி, பொண்ணு பார்க்க போ, அழகா இருக்கு, சாக போறேன்னு அர்த்தம். இருதயத்தை பாரு, வெளியே பார்க்காத. இவன் சொல்லுகிறான், அவள் என் கண்ணுக்கு எப்படி இருக்கிறா? அழகா இல்ல, எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நம்பர் 1 செல்ஃப் டெசிஷன். என்னது? சத்தமா சத்தமா வசனம் சொல்லுது, கடன் வாங்காதிருப்பாயாக. நம்ம பாஸ்டர்ட்ட வந்து எப்படி ஜெபம் பண்றோம்? பாஸ்டர், லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கேன், சீக்கிரம் கிடைக்கணும்னு. ஏன்னா எனக்கு பிரியம், எனக்கு பணம் அங்கிருந்து வரக்கூடாது. எங்க இருந்து வரணும்? என் பிஎஃப் லோன்ல இருந்து வரணும், பேங்க் லோன்ல இருந்து வரணும். தயவு செய்து சொல்றேன், ஒரு உண்மையை சொல்றேன். நான் எப்பயும் சொல்லுவேன், நான் கருவாயன், அடுத்தவங்களை நீ கருப்பா இருக்கன்னு சொல்லுகிற உரிமை எனக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன், நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், இந்த கட்டிடம் கட்டுவதற்கு நான் யாற்றையும் கை நீட்டல. ஆனா ஒரு காரியம் செய்தேன், 1 கோடி ரூபாய் பேங்க் லோன் போட்டேன். மாசம் 1.25 லட்சம் ரூபாய் டியூ கட்டி, தேவ சமூகத்தில் பொய் சொல்லல, உண்மை சொல்றேன். இடையில் அதை 2018ஆம் ஆண்டு மாற்றி 42 லட்சம் ரூபாய்க்கு என் வீட்டை அடமானம் வச்சு இப்பயும் மாதம் 45,000 ரூபாய் டியூ கட்டுறேன். உங்களை கெஞ்சி கேட்கிறேன், ஒருவேளை பேங்க் ஸ்டாஃப் இருந்தா என்னை மன்னிச்சுக்கணும், உங்களையும் சேர்த்து எந்த லோனுக்கும் போகாதீங்க. குறிப்பா ஹவுசிங் லோன் 7.8% இன்ட்ரெஸ்ட் சொல்லுவான். ஆனா முடிவு எனக்கு மட்டும்தான் தெரியும். மாதம் 45,000 ரூபாய் கட்டுறேன். வருஷம் 10 மாசத்துக்கு 4,50,000, 5 லட்சத்துக்கு மேல கட்டுறேன் வருஷம். 2018 இருந்து இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம். எவ்வளவு பணம் கட்டி இருக்கிறேன்? 30 லட்சத்துக்கு மேல. நேத்து உட்காந்து என் லோன்ல பேலன்ஸ் பார்க்கிறேன், 42 லட்சம் வாங்கியிருக்கிறேன், 39 லட்சம், 3 லட்சம் அசல் கழிஞ்சிருக்கு. ஜெகன், ஐ எம் சோ சாரி. நீங்க எல்லாம் என் பிள்ளைங்க, நான் காப்பாற்றணும்.
கடன் வாங்காதிருப்பாயாக. எனக்கு என்ன ஆசை, நான் வீடு வாங்கணும். அப்பா சொல்றாரு, நீ கைகளால் கட்டப்படாத வீட்டை நான் உனக்கு தருவேன். ஏன் கடன் வாங்குற? சிம்சோனுக்கு கண்களுக்கு பிரியம், சிலருக்கு பொருட்கள் பிரியம், சிலருக்கு Dress பிரியம், சிலருக்கு அழகு பிரியம், சிலருக்கு கௌரவம் பிரியம், சிலருக்கு பொசிஷன் பிரியம், சிலருக்கு சேர் பிரியம். நான் சொல்லுவேன், எனக்கு கர்த்தர் மட்டும் பிரியம். ஏன் பலனற்று போச்சு? எங்கேயோ கண் வச்சிட்ட, எதையோ தேடிட்ட. இன்னைக்கு சொல்லு, எதையும் தேட மாட்டேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய. 2 டைம் இல்ல, நான் இன்னைக்கு கம்யூனியன் சர்வீஸ். 2 நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க கட்டாயம் பைபிளை எல்லாரும் திருப்பணும். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில 322வது பக்கம். எல்லாரும் பைபிளை பார்க்கணும். கீழே குனிஞ்சு உங்க கையில பைபிளை பார்க்கணும். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போன பொழுது சிம்சோன் அங்கே என்ன செய்தான்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது. எனக்கு டைம் இல்லை இன்னைக்கு. கொண்டாடு பர்த்டே பார்ட்டிய ஹோட்டல்ல. ஏன்னா நிறைய பேர் கொண்டாடுறான்ல. நீ பரிசுத்த ஜாதி. அங்கதான் சிம்சோனு கொலைகாரனா மாறிட்டான். தம்பி வேண்டாம். இல்ல, அது உலகத்து. நாங்க ஆவிக்குரிய எவனா இருந்தாலும் நரகல் தான், நரகல் தான். விருந்து வேண்டாமா? விருந்து சாப்பிடுவோம், குடும்பத்தோட சாப்பிடு. அந்த கூட்டத்தில் வாலிபர்களோ வேற யாரும் உள்ள வரக்கூடாது. நீங்க வீட்டில் போய் அதை வாசிக்க எனக்கு டைம் இல்லை. அங்கதான் கலவரமே ஆயிடுச்சு. என்னாச்சு? ஒரே வார்த்தை சொல்லட்டுமா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் பவற்றவர் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. என் கூட ஆமோதிக்கிறவங்க மட்டும் கையை தூக்கிட்டு ஆட்டம் போட்ட செத்து போயிடுவேன். நான் பலிபீடத்துல இன்னைக்கு இதை பேச சொன்ன கர்த்தருடைய வைராக்கியத்துல பேசுகிறேன். சொல்லு, எனக்கு உலக வழக்கம் வேண்டாம். உலக வழக்கமே வேண்டாம் ஐயா. மூன்றாவதாக அவன் செய்த அடுத்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 14:19 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 14:19 கோபம் உண்டவனாய். என்ன உண்டவனாய்? சத்தமா என்ன வந்துச்சு? அந்த கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு. நம்பர் 1, கண்ணுக்கு பிரியமானதை செய்வான். 2, வாலிபர் வழக்கத்தின்படியே விருந்து செய்வான். நசரேயன் செய்யக்கூடாது. நீ என்னைக்கு கிறிஸ்துவால பிடிக்கப்பட்டையோ அன்னைக்கு உலகத்துக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கவே கூடாது. 3, இவனுக்கு என்ன வரும்? சத்தமா என்ன வரும்? கொஞ்சம் கண்டிச்சு பிரசங்கம் பண்ணிட்டா இனி அங்க சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டோம். வேண்டாம். நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், தடவி கொடுக்கிற நிறைய சபைகள் இருக்கிறது தாராளமாய். ஆனா எனக்கு என்ன ஆசைனா, இங்க இருக்கிற நீ கண்ணை மூடுனா பரலோகம் போகணும். நீ பலவீனனா நிக்க கூடாது. பெலிஸ்தியர் உன் கண்ணை குருடாக்கி மாவரைக்க வச்சு நீ பரிகாசம் பண்ணப்படக்கூடாது. நீ சூரியனை போல இருக்கணும்.
உன்னை எவனும் ஏறிட்டு பார்க்க கூடாது, உன்னை எதிர்த்து எவனும் நிக்க கூடாது. கோபம் இங்க வரல, வீட்டில் எப்படி வருது? எப்படி வருது? சில பேரை கண்ணில் பார்த்தாலே நமக்கு பத்திட்டு வரும் பாருங்க, அடி வயிற்றுல கப்ப 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 கப்ப. அது இன்னைக்கு சர்ச்சுக்கு போனதே வேஸ்டா போச்சு. எதுக்கு வந்துட்டான், எதுக்கு வந்துட்டா, ஏன் உயிரோடு இருக்க? நான் சொல்லுவேன், நல்லா பத்தி எரிஞ்சு அல்சர் ஆகி ரத்தம் வாந்தி எடுத்து செத்து போ. நீ பெலிஸ்தியர் முன்பு குருடாக்கப்பட்டு மாவரைப்பதை காட்டிலும் சாவது நல்லது. வசனம் சொல்லுது, 2 கையோட நான் நரகத்துக்கு போவதை காட்டிலும் எனக்கு இடரல் உண்டாக்குன என் கையை வெட்டிட்டு நான் பரலோகம் போவேன். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் குறித்து கொள்ளுங்க. இப்ப என் முகத்தை பாருங்க. நசரேயன் ஸ்திரியை தொடக்கூடாது, முதல் கல்யாணம் ஃபெயிலியர். இப்ப அதனால எங்க போயிட்டானா, வேசிய தேடி போயிட்டான். வேசியின் மடியில படுத்துட்டான். ஆண்டவர் படுத்தப்ப கூட கண்டுகொள்ளாம இருந்தாரு. ஒரு வார்த்தை இருக்கு, தன் இருதயத்தை வெளிப்படுத்தினார். யாருக்கு? 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 பொதுவா உலக வழக்கு இது போட்டு வாங்குகிற கூட்டம், இது வளர்கிற கூட்டம் தான். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். நம்மெல்லாம் நினைக்கிறோம் பொம்பளைட்ட தான் ரகசியம் இருக்காது. இல்ல, ரகசியத்தெல்லாம் எப்படி கறக்கணுமோ கரெக்டா கறந்துருவாங்க. கடைசியா சொல்றேன், உன் இருதயத்தோடு சேர்த்து வாயை காத்துக்கோ. உன் வாயினாலே உனக்கு சாபத்தை சம்பாதிக்காத. நீ நினைக்கிற ரொம்ப விவரமா பேசுறோன்னு, உன் வாயின் வார்த்தையை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். விடுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் யாருக்கு கணக்கு சொல்லணும்? கர்த்தருக்கு. மனுஷர் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? சாடையா பேசு, குத்துற மாதிரி பேசு, நான் பெரிய ஆளு பேசு, சீக்கிரம் மொட்டை விழப்போதுன்னு அர்த்தம், மாவரைக்க போறேன்னு அர்த்தம். இப்ப கடைசியா முடிக்கிறேன். வருஷ கடைசியில நீ நானும் சிம்சோனை போல கேட்க கூடாது. இன்னைக்கு சொல்லுவோம், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், நான் விழுந்து போக மாட்டேன், விழுந்து போக மாட்டேன். ஒன்று, எனக்கு பிரியமானதை நான் செய்ய மாட்டேன், உமக்கு பிரியமானதை எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உலக வழக்க வாலிபர்கள், ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஆபீசர்ஸ், மேல இருக்கிற ஹை அபிஷியல்ஸ் செய்யறத நான் செய்ய மாட்டேன். நிறைய தம்பிமார் பார்த்து இருக்கிறேன், தங்கச்சி மாதிரி இப்ப வந்திருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருமா, அந்த நாய் வந்தா என்ன, வராம போனா என்ன, நான் குடிக்க மாட்டேன் ஆனா ஹோட்டல்ல மட்டும் வாங்கி கொடுத்துருவேன். மனுஷனா இருக்கிறது தப்பு. இதுல புரோக்கர மாதிரி கேவலமா இல்ல. உலக வழக்கம் என் கண்ணை குருடாக்கி என்ன மாவரைக்கு விட்டுருமா? வேண்டாம். 3, கோபம் வேண்டாம். 4, என் வாயின் வார்த்தைய நான் காத்துக்கொள்வேன். எத்தனை பேரோடு கர்த்தர் பேசி இருக்கிறார்? எழுந்து நின்று கண்களை மூடி இப்ப சொல்லுவேன், வீட்டுக்கு போ, வீட்டுல போய் இந்த வசனங்களை தியானம் பண்ணு.
இன்னும் நியாயாதிபதிகள் 13 16 வரைக்கும் திரும்ப 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 உட்கார்ந்து முடிந்த முழங்கால நின்று வாசி. எனக்கு வெளிப்படுத்தினதை காட்டிலும், வேலைக்காரனுக்கு வெளிப்படுத்தினதை காட்டிலும் பிள்ளை உனக்கு கர்த்தர் நிறைய வெளிப்படுத்துவா. என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அம்மா, உன் காலை தொட்டு கேட்கிறேன், வருஷ கடைசியில நீ சிம்சோனை போல கேட்க கூடாது. என்னுடைய ஆசை, ஒரு தகப்பனா என்னுடைய ஆசை, நீ சூரியனை போன்றவளா இருக்க வேண்டும். நீ சூரியனை போன்றவனா இருக்க வேண்டும். உனக்கு ஒரு நாளும் அமாவாசை வரக்கூடாது, உனக்கு இருள் வரக்கூடாது, சூரிய கிரகணம் உனக்கு வரக்கூடாது. உன்னை பார்க்கிறவன் பயப்பட வேண்டும், உன்னை எதிர்க்க ஒருவனும் இருக்கக்கூடாது. கையிரண்டை உயர்த்தி, ஆண்டவரே, இனிய விருப்பத்தை நான் செய்ய மாட்டேன். கண்ணுக்கு பிரியமாயிருக்கிற ஒன்ன எனக்கு வேணும்னு கேட்க மாட்டேன். அது உடையோ, அது உணவோ, அது பொருளோ, அது கட்டிடமோ, இல்லை மேன்மையான பதவியோ நான் விரும்ப மாட்டேன். 2, உலகத்தில் உள்ளவர்கள் செய்வதை நான் செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். 3, யார் மேலையும் வைராக்கியம் வைத்து கோபம் கொள்ள மாட்டேன். 4, என் வாயை காத்து கொள்வேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? இன்னைக்கு இந்த கர்த்தருடைய பந்திக்கு முன்பதாக உன்னை அர்ப்பணிச்சரே. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, வாயை திறந்து, வாயை திறந்து அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், சத்தமா அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். சத்தமா சொல்லுங்க. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்த